எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது முட்டை ரோஸ்ட், எக் ரோஸ்ட் தான் பண்ண போகிறாங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். பரோட்டா, தோசை, இட்லி, இடியப்பம், புட்டு, சப்பாத்தி, உங்களுக்கு பிடிச்ச எந்த பிரேக்ஃபாஸ்ட்டு கூடயும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிடலாம். சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணும்போது இப்போ காமிச்ச இந்த ரெசிபியிலிருந்து இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்து பண்ணிக்கோங்க. இது எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், நான் முட்டை முதல்ல வேக வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருந்தாங்க, நான் முட்டை வேக வைக்கிறது இதே மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே முட்டை கழுகி இதே மாதிரி மெதுவாக இறக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து தீ ஆஃப் பண்ணி அதே சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் கழுகி தோல் உரித்து எடுத்துடுவாங்க. நீட்டாக கிடைக்கும் முட்டை. அது அங்கேருந்து வேகட்டும். நம்ம இப்போ இங்கே வெங்காயம் எடுத்துருக்கு. ஒரு 4 வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்துருக்கு. 5 முட்டைக்காக தான் எடுத்துருக்கு. இப்போ அது நைஸாக கட் பண்ணி ஒரே மாதிரி கட் பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஈவனாக ஒரே மாதிரி வெங்காயம் வந்து ஃப்ரையாக கிடைக்கும். நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கு. நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கு. உங்களுக்கு எந்த ஆயில் வேணாலும் முட்டை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயே வேணும்ட்டு இல்லை. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தீ. இந்த முட்டை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுக்கிற பாத்திரம் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் நம்ம இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். அதனால அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நைஸாக இருக்கிற ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி எடுக்காதீங்க. நான்ஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நான் இப்போ வந்து ஒரு மண்சட்டி தான் எடுத்துருக்கேன். மண்சட்டியில் முட்டை ரோஸ்ட் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்கு. உப்பு கொஞ்சம் போட்டுட்டு இதே மாதிரி வதக்கினா சீக்கிரம் ஃப்ரையாக கிடச்சிடும். இந்த முட்டை ரோஸ்ட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படுது. 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றி இருக்குது. இதுக்கு கம்மியாக ஊற்றாதீங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அதிகமாக ஊற்றினா கூட பரவாயில்ல. இப்போ நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இதுக்குள்ளே போட்டு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் கிண்டிகிட்டே இருக்கிறேன். இதோட மெயின் ப்ராசஸ் தான் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கிறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக போர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இது எந்த ஸ்டெப்புமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சதுக்கப்புறம் இடையில ஓப்பன் பண்ணி இதே மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஆயிலில் இந்த வெங்காயம் வந்து ஒரே மாதிரி ஃப்ரையாக கிடைக்கும். இதே மாதிரி ஒரு 4-5 டைம் நான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 நிமிஷம் விட்டு ஓப்பன் பண்ணி கிண்டிகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வெங்காயம் வந்து ஓரளவுக்கு இதே மாதிரி ஃப்ரையாக வந்திருக்கு. பாருங்கள், கொஞ்சம் கோல்டன் கலர் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அந்த அளவுக்கு வரணும். இப்போ நான் வந்து இதுக்குள்ளே 2 பச்சை மிளகாய் போட்டு கொடுத்துருக்கு. நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 பச்சை மிளகாய் போட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, இடித்த பூண்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன். அப்போ அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்பூன் கணக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி அதே மாதிரி இடித்து எடுத்துருக்கு. இப்போ நான் வந்து 1 பீஸ் இஞ்சி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் எந்த சைஸுக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு. இதே மாதிரி இடித்து 1 டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு எடுத்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பூண்டு இஞ்சி ஒரே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி இருக்குது. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதோட பச்சை மணம் நல்லா போகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். நம்ம முட்டை வந்து ரெடியாக இருக்காங்க. நான் இங்கே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இப்போ பாருங்கள், அதோட பச்சை மணம் எல்லாம் போய் நல்ல ஒரு மசாலா மணம் வர ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ளே வந்து 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இதுக்கு வந்து காரம் கம்மியாக இருக்குது. இது காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்கு போட்டேன் அப்படின்னா கலருக்காக தான். அது கூடவே 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது 3 போட்டு கொடுத்து நல்லா ஒரு டைம் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த காஷ்மீரி மிளகாத்தூளே போட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்ம அந்த முட்டை ரோஸ்ட்டுக்கு வந்து கலர் இருக்காது. நல்ல டார்க் கலர் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க காரத்துக்கு அதிகமாக. இல்லை அது இன்னும் அதிகம் காரமாக வேணும்னா சில்லி பவுடர் கூட இந்த காஷ்மீரி மிளகா கூட ஒரு 1/2 டீஸ்பூன் காரமாக இருக்கிற மிளகா போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ வந்து இந்த ஃப்ரையாக இருக்கிற இந்த வெங்காயத்துக்குள்ளே இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். பாருங்கள், இப்போ வந்து ஓரளவுக்கு அது வந்து ஃப்ரையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கு. ஒரு பெரிய சைஸ் தக்காளி அது வந்து கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டு கொடுத்துடலாம். இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் தக்காளி போட்டு கொடுக்கணும். தக்காளி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருங்க.
இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை அடுத்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதை நான் சொன்னேன் முதல்ல இருந்து இது வந்து கடைசி வரைக்கும் கிண்டி விடுறது இதோட மெயின் ப்ராசஸ். அதில் தான் இந்த முட்டை ரோஸ்ட்டோட டேஸ்ட்டும் இருக்குது. அதனால இது எந்த ப்ராசஸுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ மூடி வச்சுட்டு அந்த தக்காளி வேகிறதுக்காக வெயிட் பண்ணிடலாம். பாருங்கள், தக்காளி வந்து பாதி வெந்திருக்கு. ஃபுல்லாக வேகணுன்ட்டு இல்லை, பாதி வெந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் இதுக்குள்ளே வந்து 1 டீஸ்பூன் குருமிளகாத்தூள், பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், அது வந்து 1 டீஸ்பூன் போட்டு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து ஃபுல்லாக வேகலை, பாதி தான் வெந்திருக்கு. நல்லா ஒரு டைம் வதக்கினதுக்கப்புறம் மறுபடியும் இது நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இதே மாதிரி கிண்டிட்டு இருக்கிற இதுக்காக தான் சொன்னாங்க கொஞ்சம் கட்டியாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்குன்னு சொன்னது அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், தக்காளி, அந்த போட்ட பெப்பர், மசாலா எல்லாமே செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி கூட வேணுங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ரோஸ்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் திக்கான கிரேவி தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ இதுக்குள்ளே வந்து 1 கப்பு தண்ணி ஊற்றுறேன். 1 கப்பு என்னோடய 1 கப் சைஸ்னால் 240 ml, 240 ml தான் என்னோட 1 கப் சைஸு. அந்த சைஸுக்கு 1 கப் தண்ணி நான் ஃபுல்லாக இதுக்குள்ளே இப்போ ஊற்றிடுறேன். பாருங்கள், நம்ம கிரேவியோட கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, பரவாயில்ல. கொஞ்சம் ரொம்ப நேரம் கொதிச்சதுக்கப்புறம் கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும், திக்காயிடும். அப்போ வந்து இன்னும் கலர் மாறிடும். உப்பு கம்மியாக இருந்துச்சு, இப்போ நான் கொஞ்சம் உப்பு போட்டு கொடுக்குறேன். இதுக்குள்ளே வந்து டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை. இது நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இது கண்டிப்பாக இந்த சர்க்கரை போட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை போட்டால் தான் அந்த முட்டை ரோஸ்ட்டுக்கு அந்த டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் தான், ஒன்றும் ஆகாது. இந்த டேஸ்ட் எதுவும் மாறாது. சர்க்கரை போட்டதை தோணவே தோணாது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டெப்பு வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். கரம் மசாலா பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் போதும், ரொம்ப அதிகமாக போடாதீங்க. 1/2 டீஸ்பூன் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உப்பு பார்த்துக்கோங்க. அந்த ஒரு 2 பிஞ்சு, ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கு இல்லைங்களா? அதோட டேஸ்ட்டும் சேர்த்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சர்க்கரை போடலைன்னா அந்த டேஸ்ட்டு வித்தியாசம் உங்களுக்கு அப்படியே தெரியும். அந்த 1/4 டீஸ்பூன் சர்க்கரை ரொம்ப மேஜிக் காமிக்கும் இந்த முட்டை ரோஸ்ட்டுக்குள்ளே. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. போடாமையும் பார்த்துக்கோங்க, போட்டுட்டும் பார்த்துக்கோங்க. அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொடுத்துருக்கு. உங்களுக்கு மல்லி இலை இருக்கு இல்லைங்களா? கொத்தமல்லி இலை பிடிக்கும் அப்படின்னா அது கூட இப்போ போட்டு கொடுத்துடலாம். இப்போ நான் இதுக்குள்ளே அது போடலை, அது போடாமல் தான் இப்போ முட்டை ரோஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து நம்ம வேக வச்ச அந்த 5 முட்டை இதுக்குள்ளே போட்டு கொடுத்துருக்கு. நீங்கள் உங்களுக்கு முட்டை வந்து கட் பண்ணி போடுறத பிடிக்கும் அப்படின்னா அப்படி கூடி போட்டுக்கலாம். அப்படி போடும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த உண்ணி வந்து இதுக்குள்ளே கரையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ லாஸ்ட்டு கடைசியில் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்குள்ளே எல்லா முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ இது மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தீ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே தண்ணி கம்மியாக இருக்குது, கிரேவி வந்து திக்காக இருக்குது. அதனால தீ வந்து சிம்மில் வச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம முட்டை ரோஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது. இது ஆறினதுக்கப்புறம் இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இப்போ வந்து இந்த கிரேவி வந்து அந்த 1 கப்பு தண்ணியில் கரெக்டாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டு கூட ரொம்ப மேட்ச் ஆகிற ஒரு முட்டை ரெசிபி வந்து ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து ஆப்பம், இடியப்பம், சப்பாத்தி, பரோட்டா, புட்டு, தோசை எது கூட வேணாலும் நல்லா சூப்பராக மேட்ச் ஆகிற ஒரு ஐட்டம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இது ரைஸுக்கு சாப்பாடு கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுற அப்படின்னா அப்போவே சொன்னால் அந்த சர்க்கரை போட வேண்டாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம முட்டை ரோஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து தாராளமாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் இதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு இது என்னென்னா அது வந்து வதக்கி எடுக்கிற அந்த டைம் அது வந்து கரெக்டாக பண்ணிடுச்சுன்னா நமக்கு
ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான முட்டை ரோஸ்ட் வந்து வீட்டிலே பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு முட்டை ரோஸ்டோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. கேரளா சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.